Hello friends, welcome to Easy Software. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ஏஜென்சி சாஃப்ட்வேர் ஏஜென்சிஸு டிஸ்ட்ரிபியூட்டரு ட்ரேடர்ஸு இந்த மாதிரி மாடல் சாஃப்ட்வேரில் பில்லிங் ஸ்க்ரீனில் இருக்கிற ஃபியூச்சர்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திடுங்க. நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஏஜென்சி மாடலில் டபுள் கிளிக் பண்ணுறோம். லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் ஆகிடுறோம். இதில் பில்லிங்க்கு பார்த்தீங்கன்னா சேல்ஸில் போயிட்டு இன்வாய்ஸ் என்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனு, ஃபஸ்ட் ஆப்ஷனு. அதுக்கு ஃபங்க்ஷன் கீழே F3 ஷார்ட்கட் வந்து F3 அழுத்தினாலும் உங்களுக்கு இன்வாய்ஸ் என்ட்ரி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த ஸ்க்ரீன் தான் வந்து நம்மளுடைய இன்வாய்ஸ் ஸ்க்ரீனு. ஓகே, இந்த இன்வாய்ஸ் ப்ரிஃபிக்ஸ் நம்பருங்கிறது இந்த ஃபினான்ஷியல் இயர்னுடைய ப்ரிஃபிக்ஸ் கோடு 2021ங்கிறது இந்த ஃபினான்ஷியல் இயர்னுடைய ப்ரிஃபிக்ஸ் கோடு. அடுத்தது பார்த்தோன்னா 182ங்கிறது தான் இன்வாய்ஸ் நம்பரு, பில் நம்பரு. இதில் இந்த வருஷத்தில் 182வது இன்வாய்ஸ் போயிட்டுருக்குது. ஓகே, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்போம்னா மாஸ்டர் ஃபைலில் போய்ட்டு நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருப்போம். நம்ம என்னென்ன ப்ராடக்ட் பண்ணுறோம், எந்தெந்த கம்பெனி பண்ணுறோம் அப்படிங்கிற பிராண்ட் என்னென்ன பண்ணுறோங்கிறத இதில் ஆட் பண்ணி வச்சுருப்போம். ரேட்டு, HSN கோடு, டேக்ஸ் எல்லாமே இதில் செட் பண்ணி வச்சுருப்போம். அதே மாதிரி மாஸ்டர் ஃபைலில் போய்ட்டு லெட்ஜர் செட்டப்பில் வந்து நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர்ஸு அண்டு சப்ளையர்ஸை ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சிட்றோம். வச்சுட்டு இப்போ இன்வாய்ஸ்க்கு வந்துடுறோம். ஓகே, இப்போ இன்வாய்ஸ் என்ட்ரிக்கு போகிறோம். இப்போ இன்வாய்ஸ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 182 அப்படின்னு காட்டுது. ஓகே, இப்போ எந்த பீட்டு அந்த பில் போடுறோம், அந்த பில் வந்து பார்த்திங்கன்னா எந்த பீட்டு, இப்போ கிருஷ்ணகிரி அப்படின்னு அடிச்சுன்னா கிருஷ்ணகிரியில் இருக்கிற கிருஷ்ணகிரி பீட்டுக்கு வந்துடுறோம். இப்போ கிருஷ்ணகிரியில் ஒரு பர்டிகுலர் கடை மெட்ரோ அப்படின்னு அடிச்சுன்னா இங்கே கிருஷ்ணகிரியில் பீட்டில் இருக்கிற கஸ்டமர் மட்டும் இந்த இடத்துல ஷோ பண்ணோம். அதில் ஃபஸ்ட் லெட்டர் அடிக்கும்போது அந்த கஸ்டமர் நேமுக்கு நேராக போய் நின்றுக்கும். மெட்ரோ சூப்பர் பஜார் அப்படிங்கிற இடத்துல போய் நின்றுக்கும். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா டேட்டுக்கு வருது. பில் பார்த்திங்கன்னா 2 ப்ரைஸ் வச்சு நம்ம பில் பண்ணிக்கலாம். ஒன்று ரீட்டைல் ப்ரைஸ், இன்னொன்று ஹோல்சேல் ப்ரைஸ். இந்த ப்ரைஸ் எங்கே செட் பண்ணியிருக்கிறோன்னா ப்ராடக்ட் செட்டப்லேயே நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். ஹோல்சேல் ரேட் என்னன்றது ஒரு ரேட்டாகவும் ரீட்டைல் ரேட் என்னங்கிறதும் நம்ம அங்கே செட் பண்ணியிருப்போம். அதை வச்சு இந்த இடத்துல எடுத்துகிட்டு வரோம். ஓகே, அதேமாதிரி சேல்ஸ் ரெப்பு, நம்மகிட்ட ஆர்டர் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரெப்புங்க இருப்பாங்க. அந்த ரெப்பு வந்து பில்லிங்கில் வந்து நம்ம கொண்டு வரணும், ரெப் வைஸ் டிரான்சாக்ஷன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த இடத்துல ரெப் நேம் வந்து நம்ம கெட் பண்ணிக்கலாம். இப்போ ராமு அப்படிங்கிற ஒரு ரெப்பு. இது எங்கே நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம்னா மாஸ்டர் ஃபைலில் போய்ட்டு சேல்ஸ் ரெப்பில் போய் நம்ம செட் பண்ணி வச்சுருப்போம். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா கேஷ் பில் ஆர் கிரெடிட் பில். இந்த பில் வந்து கேஷ் பில்லாகவும் போட்டுக்கலாம், கிரெடிட் பில்லாகவும் போட்டுக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ் பில் அண்ட் இங்கிலீஷ் பில் ஆப்ஷன் இருக்குது. இந்த பேலன்ஸுங்கிறது என்னென்னா இந்த கஸ்டமருக்கு இதுக்கு முன்னாடி கிரெடிட் ஏதாவது இருந்ததுன்னா, அவுட்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா அந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டை இந்த பேலன்ஸ் காலத்தில் காட்டும். ஓகே, இப்போ இந்த ப்ரீவியஸ் சேல்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது என்னென்னா இந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் போடும்போது இதுக்கு முன்னாடி என்ன ரேட்டுக்கெல்லாம் கொடுத்தோம் அப்படிங்கிற லாஸ்ட் 5 டிரான்சாக்ஷனை இந்த இடத்துல காட்டும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு என்ட்ரி போடலாம். இந்த கஸ்டமருக்கு ஒரு பில் போடலாம். இப்போ ப்ராடக்ட் நேம்ங்கிற இடத்துல ப்ராடக்ட் நேம் அடிக்கிறேன், GR. ஓகே, அடிக்கிறேன் ஒரு 10 பீஸ். ரேட் வந்து பார்த்திங்கன்னா 34 ரூபா 4 பைசாங்கிறது. இதுக்கு 18% டேக்ஸு. ஓகே, ஃப்ரீ இருந்ததுன்னா ஃப்ரீ கொடுத்துக்கலாம். இந்த இடத்துலையே 10க்கு 1 ஃப்ரீ இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா இந்த இடத்துலையே ஃப்ரீ கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ரேட் வந்து 34 ரூபா 4 பைசாங்கிறது இன்க்ளூடிங் ஆஃப் டேக்ஸ். இதுலேயே டேக்ஸ் இருக்குது, இன்க்ளூட் ஆகியிருக்குது. ஓகே, சப்போஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அப்போ 2% இந்த இடத்துலையே டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த ஐட்டம் போடுறேன். PAVT 100 கிராம் ப்ரீமியம் போடுறேன். அதில் ஒரு 12 பீஸு ஃப்ரீ எதுவும் இல்லை, இதுக்கு டிஸ்கவுண்ட் இல்லை. அடுத்தது AVT காஃபி 100 கிராம் ப்ரீமியமில் இங்கே என்ட்ரி போடுறேன். இந்த இடத்துல இந்த ப்ராடக்ட் அடிக்கும்போது மட்டும் இந்த இடத்துல காட்டுது பாருங்கள், இதுக்கு முன்னாடி என்ன ரேட்டுக்கு நம்ம அந்த கஸ்டமர் கொடுத்துருக்குறோம். 28 ரூபா 38 பைசாவுக்கு கொடுத்துருக்குறோம், ப்ளஸ் 7% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறோம். ஓகே, இப்போ
இங்கே 28 7% டிஸ்கவுண்ட்டும் இதில் கொடுத்துருக்குறோம். இங்கே 28 38 ரேட்டு ப்ளஸ் 7% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு காமிக்குது. ஓகே, இந்த மாதிரி அடுத்தடுத்த ப்ராடக்ட் போட்டுக்கிட்டே வரும். ஏவிடி காஃபி கொடுத்துட்டு இதில் ஒரு 10, அடுத்தது இதில் ஒரு 12, இந்த மாதிரி என்ட்ரி போட்டுக்கிட்டே வரும். சரி, ஓகே. இதில் ஒரு ஐட்டம் தேவையில்லை, எனக்கு டெலீட் பண்ணணும். அப்படியே ரைட் கிளிக் பண்ணி டெலீட் ரோ கொடுத்தோம்னா அந்த காலம் நமக்கு டெலீட் ஆகிடும். நமக்கு வேல்யூ இந்த இடத்துல வந்துடும். எந்த இது தேவையில்லையோ அதை வச்சு ரைட் கிளிக் பண்ணி டெலீட். ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆக்சுவல் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ப்ராடக்ட்டும் ஆல்ரெடியே கொடுத்துருக்குறோம். 58 ரூபா 50 பைசாவுக்கு டிஸ்கவுண்ட் எதுவும் கொடுக்கல. ப்ரீவியஸ் ரேட் இந்த ப்ராடக்ட் போடப்பட அதனுடைய ப்ரீவியஸ் ரேட் இருந்ததுன்னா அந்த கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துருந்தோம்னா அந்த இடத்துல ஷோ பண்ணோம். இந்த மாதிரி நமக்கு என்ட்ரி போட்டுக்கிறோம். ஓகே, இப்போ இது பில் பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம். பில் பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா இது A4 சீட்டில் A5 சீட்டில் பிரிண்ட் எடுக்கிற மாதிரியும் கொடுத்துருக்கோம். A4 சீட்டில் கொடுத்துரு ஃபுல் பேஜாகவும் ஆஃப் பேஜாகவும் நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகே, இதில் ஆஃப் பேஜ் வேணும்னா என்ன பண்ணுறது? இப்போ ஓகே ப்ளஸ் பிரிண்ட் அவ்வளோதான், என்ட்ரி போட்டு முடிச்சாச்சு. இப்போ பில் பிரிண்ட் எடுக்க போகிறோம். ஓகே ப்ளஸ் பிரிண்ட் கொடுத்தோன்னா உங்களுக்கு இன்வாய்ஸ் என்ட்ரி அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. டு யூ வாண்ட் டு பிரிண்ட்? டு யூ வாண்ட் டு பிரிண்ட்? எஸ் கொடுத்தனா ஆஃப் பேஜாகவும், நோ கொடுத்தா ஃபுல் பேஜாகவும் வர மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இதில் எஸ் கொடுக்குறேன். இப்போ ஆஃப் பேஜ் பில்லிங் ஸ்க்ரீன் வந்து நமக்கு ஆஃப் பேஜில் வந்துடுது. நம்ம நேமு அட்ரஸ்ஸு இதெல்லாம் வந்துடுது. டூ அட்ரஸ்ஸு ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே வந்துடுது. டேக்ஸ் இன்வாய்ஸ் ரெகுலரில் இருக்கிறதுனால டேக்ஸ் இன்வாய்ஸும் கொடுக்குறோம். இதே காம்பவுண்ட் டேக்ஸில் இருந்தால் பில் ஆஃப் சப்ளை அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஓகே, டேட்டு, கேஷ் பில் ஆஃப் கிரெடிட் பில்லு, இங்கே சீரியல் நம்பரு, பர்டிகுலர்ஸு, ஹெச்எஸ்என்னு, எம்ஆர்பி, குவான்டிட்டி, ஃப்ரீ ரேட்டு, டிஸ்கவுண்ட்டு, நெட் ரேட்டு, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்குறோம். ஓகே, இதில் வந்து கீழே டேக்ஸ் வைஸ் சம்மரி 0% எவ்வளோ, 5% எவ்வளோ, அந்த மாதிரி டேக்ஸ் வைஸ் சம்மரியும் இந்த இடத்துல பிரித்து காமிச்சிருது. டோட்டல் குவான்டிட்டி, டோட்டல் ஃப்ரீ, அப்புறம் டோட்டல் ஜிஎஸ்டி எவ்வளோ இருக்குதுங்கிறதும், சிஜிஎஸ்டி எவ்வளோ, எஸ்ஜிஎஸ்டி எவ்வளோ அப்படிங்கிறது பிரித்து காமிச்சிருது. இந்த பிளாங்க் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேங்க் டீட்டெயில்ஸை நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். நம்ம பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு இதையும் நம்ம பிரிண்டிங்கில் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஒரு பில் போட்டு முடித்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பில் நம்பர் வந்துடும். சப்போஸ் போட்ட பில்லையே எடுத்து பார்க்கணும், எடிட் பண்ணுறதுக்கோ அல்லது மாடிஃபிகேஷனுக்கோ நம்ம எடுத்து பார்க்கணுன்னா அந்த இன்வாய்ஸ் நம்பரையே இங்கே அடித்தோம்னா என்ட்ரு அடித்தோம்னா உங்களுக்கு அதில் என்னென்ன போணுச்சு அப்படிங்கிறத வந்துடும். ஓகே, சரி, இதில் இன்னும் 2 ஐட்டம் ஆட் பண்ணணும். அப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறது பில்லை வந்து எடிட் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம், ஒரு ஐட்டம் டெலீட் பண்ணிக்கலாம், இல்லை அந்த பில் ஐட்டத்தோட ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த ஆட் பண்ணுறதெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி பண்ணிவிட்டு இங்கே மாடிஃபை ப்ளஸ் பிரிண்ட்டு கொடுத்துட்டு டு யூ வாண்ட் டு பிரிண்ட் எஸ் ஆர் நோ கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் பேஜ் நமக்கு வந்துடும். பில் பிரிண்டிங் வந்து ஃபுல் பேஜ் வந்துடும், A4 சைஸ் வந்துடும். இந்த பில் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் வரும். மேலே ஹெட்டிங்கில் வந்து நம்ம நேமு, டூ அட்ரஸ்ஸு இந்த கான்செப்டில் வந்துடும். பட் வந்து மேட்ரு எல்லாமே அதில் இருக்கிறதும் இதில் இருக்கிறதும் ஒன்றே தான், கண்டென்ட் எல்லாம் ஒன்றே தான். ஓகே, இதில் ஆஃப் பேஜ் ஃபுல் பேஜ் ஆப்ஷன் உண்டு, கேஷ் பில் கிரெடிட் பில் ஆப்ஷன் உண்டு, ரீட்டைல் ஹோல்சேல் ஆப்ஷன் உண்டு, தமிழ் இங்கிலீஷ் பில் பிரிண்டிங் ஆப்ஷன் உண்டு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஓகே, திருப்பி அதே கஸ்டமர் வந்து நெக்ஸ்ட் வீக்கு கிருஷ்ணகிரி பீட்டு, அதே மெட்ரோ பஜாரு கொடுத்துட்டு அதே ஏவிடி வந்து வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏவிடி வாங்குறாரு, காஃபி வாங்குறாரு, ப்ரீமியம் காஃபி என்ட்ரு அடிச்சோம்னா இதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன ரேட்டு கொடுத்துட்டு இருந்தோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல லாஸ்ட் 5 ரேட்டை ஷோ பண்ணுது. ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமருக்கு நம்ம ஒவ்வொரு ப்ரைஸிங் கொடுப்போம். கேஷ் கஸ்டமருக்கு ஒரு ப்ரைஸு, கிரெடிட் கஸ்டமருக்கு ஒரு ப்ரைஸு, இந்த மாதிரி பல்காக எடுக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரைஸு, இந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுனால கஸ்டமர் வைஸ் ப்ரைஸ் செட்டப் வந்து இதில் காமிச்சிரும். லாஸ்ட்டாக இந்த கஸ்டமருக்கு
அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் ஒரு கஸ்டமருக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டு லாஸ்ட்டாக என்ன ப்ரைஸ் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற 5 ரேட்டை வந்து இந்த இடத்துல நமக்கு ஷோ பண்ணோம். ஓகே ஓகே, இந்த மாதிரி நம்ம இதில் காமிச்சிருக்கிறோம். சரி ரைட்டு, இந்த ஆப்ஷன் எதுக்கு, இன்வாய்ஸ் ஃப்ரம் டு எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இன்றைக்கி வந்து ஒரு 30 பில் போட்டு இங்கே ஓகே மட்டும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இன்வாய்ஸை நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன், 10 குவான்டிட்டி கொடுத்துட்டு, பட் நான் பில் எடுக்கலை, பிரிண்ட் அவுட் எடுக்கலை, கன்ஃபார்ம் மட்டும் பண்ணிட்டேன். இந்த மாதிரி அடுத்தடுத்த பில் போட்டு பில் கன்ஃபார்ம் மட்டும் பண்ணிக்கிறேன், கண்டினியூவாக நான் பிரிண்ட் கொடுத்துக்குவேன். அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு 30 பில் போட்டிருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 150லேருந்து 180 வரைக்கும் பிரிண்ட் வேணும், எனக்கு கண்டினியூவாக பிரிண்ட் வேணும் கொடுத்து பிரிண்ட் கொடுத்தோன்னா உங்களுக்கு அந்த கண்டினியூ பிரிண்டிங் ஆப்ஷனும் இதில் வந்துடும். இது பார்த்திங்கன்னா டோட்டல் குவான்டிட்டி டோட்டல் ஃப்ரீ. இது எதுக்குன்னா இங்கே என்ட்ரி போட கீழே வந்து டோட்டல் குவான்டிட்டி எவ்வளோ வந்துருக்குது, டோட்டல் ஃப்ரீயாக எவ்வளோ வந்துருக்கு, ஃப்ரீ காலமில் எவ்வளோ கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறது ஷோ பண்ணோம். சரி ரைட்டு, இப்போ போட்ட ஒரு இன்வாய்ஸை நான் டெலீட் பண்ணோம். இப்போ ஒரு 5ஆம் நம்பர் இன்வாய்ஸு, இந்த இன்வாய்ஸ் வந்து நம்ம கடைக்கு சப்ளைக்காக பில் இன்வாய்ஸ் பண்ணி கொண்டு போனோம். பட் அந்த கடைக்காரங்க இல்லை, லீவ் போட்டாங்க. ஒன்று அந்த பில்லை வந்து கேன்சல் பண்ணுறோம், டெலீட் பண்ணுறோம். கேன்சல் பண்ணுறதா இருந்தால் சேல்ஸ் ரிட்டர்ன்லேயும் போட்டுக்கலாம், இல்லைனா எனக்கு இந்த இன்வாய்ஸே தேவையில்லை, தப்பாக அடிச்சிட்டேன், அப்போ டெலீட் கொடுத்தோம்னா டெலீட் ஆகிடும். அதே மாதிரி அந்த டெலீட் ஆன ப்ராடக்ட்னுடைய ஸ்டாக் வந்து நம்ம ஸ்டாக்கில் போய் ஆட் ஆகிக்கும், க்ளோசிங் ஸ்டாக்கில் போய் ஆட் ஆகிக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபைண்டு. இந்த ஃபைண்டுன்னா என்னென்னா இன்றைக்கி டேட்டில், இன்றைக்கி டேட் 3ஆம் தேதி டு 3ஆம் தேதி, இன்றைக்கி டேட்டில் எவ்வளோ இன்வாய்ஸ் பண்ணியிருக்கிறோம், லோடிங் சீட்டுன்னு சொல்லுவாங்க. லோடிங் சீட்டு அதாவது இந்த பில் பண்ணி ஒரு 60 கடைக்கு பில் போகுதுன்னா எந்தெந்த கடைக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத மட்டும் காட்டும். இப்போ 1ஆம் நம்பர் பில்லு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி போட்டிருக்கிறோம் 12,000 சம்திங். இந்த மாதிரி இந்த பில் நம்பருக்கெல்லாம் எவ்வளோ இன்றைக்கி அமௌண்ட் அப்படிங்கிறது இதில் காட்டும். அதில் கேஷ் பில் மட்டும் பார்க்கணுன்னா கேஷ் பில் மட்டும் பார்த்துக்கலாம், இல்லை கிரெடிட் பில் அடித்தது மட்டும் பார்க்கணுன்னா கிரெடிட் பில் மட்டும் பார்த்துக்கலாம். ஒரு பர்டிகுலர் கஸ்டமர் மட்டும், இப்போ மெட்ரோ பஜார் மட்டும் பார்க்கணுன்னா மெட்ரோ பஜார் பில்லு மட்டும் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி டேட்டில் பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு இந்த நம்பர் டு இந்த நம்பர் 10ஆம் நம்பர்லேருந்து 35ஆம் நம்பர் வரைக்கும் எனக்கு லோடிங் சீட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த டேட், அந்த இன்வாய்ஸ் நம்பர் டு இன்வாய்ஸ் நம்பர் மட்டும் வரும். ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா பிக்கப் லிஸ்ட்டு. ஓகே, இப்போ ஒரு 4 பில் போட்டிருக்கிறோம், 4 பில்லுக்கு உண்டான சரக்கு மொத்தமாக எவ்வளோ நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் பிக்கப் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இதில் போய்ட்டு பிரிண்ட் கொடுத்தோம்னா டோட்டலாக இன்றைக்கி போட்ட பில்லுடைய பிக்கப் லிஸ்ட் வந்து நம்ம இதில் எடுத்துக்கலாம். அப்போ மொத்த குவான்டிட்டியாக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கடைக்கிட்ட சப்ளை பண்ணும்போது அந்த இன்வாய்ஸை பார்த்து எத்தனை குவான்டிட்டி, அந்த இன்வாய்ஸில் என்னென்ன குவான்டிட்டி போயிருக்குதோ அந்த குவான்டிட்டி மட்டும் எடுத்து நமக்கு அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு வரலாம். ஓகே, அதுலேயும் இதே மாதிரி தான். கேஷ் பில் மட்டும் பார்க்கணுன்னா, கிரெடிட் பில் மட்டும் பார்க்கணும், ஒரு பர்டிகுலர் கஸ்டமர் மட்டும் பார்க்கணுன்னா, இல்லை இந்த நம்பர் டு இந்த பில் நம்பர் வரைக்கும் பார்க்கணுன்னாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் ஸ்டேட்மெண்ட். ப்ராடக்ட் ஸ்டேட்மெண்ட்டுன்னா என்னென்னா, திடீர்னு ஒரு ப்ராடக்ட் வந்து ஸ்டாக் எவ்வளோ இருக்குது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ ஏவிடின்னு அடிக்கிறேன், ஏவிடியில் 100 கிராமு காஃபி இன்றைக்கி தேதியில் என்ன ட்ரான்சாக்ஷன் ஆச்சு, 100 வந்து இன்றைக்கி ஓப்பனிங் பேலன்ஸு குவான்டிட்டி இருந்துச்சு, அதில் இன்றைக்கி ஒரு 183வது இன்வாய்ஸுக்கு 10 குவான்டிட்டி போயிடுச்சு, இன்னும் ஒரு 90 குவான்டிட்டி இருக்குது. சப்போஸ் ஒரு ப்ராடக்ட் பற்றி க்ளோசிங் ஸ்டாக்கில் நமக்கு டவுட் வந்துச்சுன்னா இந்த ப்ராடக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் போய் டக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது ஸ்கீம் ரிப்போர்ட்டு. ஸ்கீம் ரிப்போர்ட்டில் 1ஆம் தேதி டு 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு பர்டிகுலர் கம்பெனி, இது ஒரு பர்டிகுலர் கஸ்டமர் மட்டும், அதில் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் மட்டும் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, என்ன ஸ்கீம் கொடுத்துருக்குறோம். இப்போ ஒவ்வொரு கம்பெனியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ஸ்கீம் தராங்க. அப்போ வந்து இந்த மாதத்தில் அந்த ப்ராடக்ட்டுக்கு யாருக்கெல்லாம் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம், ஸ்கீம் எவ்வளோ கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்க்குறது தான் இந்த ஸ்கீம் ரிப்போர்ட்டு. இது வந்து 1 மந்த்துக்கு பார்த்துக்கலாம், 1 டே பார்த்துக்கலாம், அந்த மாதிரி காலண்டர் மாதிரி இருக்கும். ஃப்ரம் டு டேட் கொடுத்துட்டு நம்ம பார்க்குறது தான். ஓகே, அதுலேயும் பார்த்திங்கன்னா இன்வாய்ஸ் பார்த்துக்கலாம், சேல்ஸ் ரிட்டர்ன் இருந்தாலும் பார்த்துக்கலாம், அதில் பார்த்திங்கன்னா சம்மரி டீட்டெயில் இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா
டே வைஸ் ரிப்போர்ட்டு, இந்த தேதி டே வைஸ் ரிப்போர்ட்டு, இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் எவ்வளோ நம்ம பண்ணியிருக்கிறோம், எத்தனை பில் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறது தான் டே வைஸ் ரிப்போர்ட்டு. அடுத்தது கஸ்டமர் வைஸ் ஹிஸ்ட்ரி, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ இந்த வருஷத்தில் பிரிண்ட் கொடுக்குறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு சார்ட்டு மாதிரி வந்துடுது நமக்கு. இதில் என்னென்னா ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒரு லெக்சர் க்ரியேட் ஆகிடும். இந்த ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்டிங்லேருந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் எண்டிங் வரைக்கும் நமக்கு சார்ட் ஸ்டார்ட் ஆகிடும். இதில் பார்த்தோம்னா இப்போ பார்த்திங்கன்னா பைரவி பஜார், இதில் பார்த்திங்கன்னா எந்தெந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் எந்தெந்த மாதம் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சக்தி ஸ்டோர் வந்து ஜூலையில் தான் வாங்கியிருக்காங்க, அதுக்கப்புறம் எதுவும் டிரான்சாக்ஷன் இல்லை. இப்போ இந்த மெட்ரோ பஜார் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் வாங்கியிருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. சப்போஸ் நம்ம ரெகுலராக இதில் டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கஸ்டமர் ஒரு மாதம் வாங்கலைன்னா கூட ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏன் வாங்கலை, என்ன ரீசனுக்காக வாங்கலை, இல்லை லாஸ்ட் மந்த்தே சேர்த்து அதிகமாக வாங்கிட்டாங்களா நம்மகிட்ட, இல்லை நமக்கு பதிலாக வேறு யார்கிட்டையாவது வாங்குறாங்களா, என்ன ரீசன், இல்லை நம்ம சேல்ஸ் பர்சன் வந்து மார்க்கெட்டிங் பர்சன் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த அனலைஸ் ரிப்போர்ட்டை வச்சு நம்ம கேதர் பண்ணலாம். ஓகே, எடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஏஜென்சி பில்லிங் சாஃப்ட்வேரில் பில்லிங் ஸ்க்ரீனில் இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.